வணக்கம். கதிரவன் டாக்கஸ் நிகழ்ச்சிக்குள்ளே உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். இன்றைய தினம் தேர்தல் பிரச்சாரத்திற்காக தமிழ்நாட்டை நோக்கி மாண்புமிகு பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்து சென்றிருக்கிறார். வந்து சென்றவர் அவர் கட்சி பெருமையை பற்றி எதுவும் கூறாமல் தமிழ்நாட்டில் ஆளக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அதன் தலைமையையும் எவ்வளவு இழிவாக பேச முடியுமோ அவ்வளவு இழிவாக பேசி சென்றிருக்கிறார். அவர் ஒன்றிய அரசு நடத்தக்கூடிய நிறுவனங்களில் ரயில்வே திட்டங்களில் சற்று விஸ்தரிப்பு பண்ணி ரயில்கள் விடுவது, மணலி சுத்திகரிப்பாலையில் ஒரு திட்டம், அது மாதிரி எரிவாயு அனுப்புவதற்காக நீலகிரி மாவட்டத்திற்காக ஒரு திட்டம் என்று தேர்தலுக்காக பல திட்டங்களை அரங்கேற்றி சென்று போகும்போது அவர் திராவிட முன்னேற்ற கழகம் தனது வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று சொல்லி சென்றிருக்கிறார். அவர் எந்த நேரத்தில் எரிவாயு இணைப்பு திட்டத்தை துவங்கினாரோ மக்கள் எல்லாம் எரிவாயு இல்லாமல் சாலைகளிலே சுற்றித் திரிகின்றார்கள். இதன் கூட பெட்ரோல் நிலையங்களில் மிக நீண்ட வரிசைகள், வாகனங்களுக்கு பெட்ரோல் கிடைக்காமல் மக்கள் அலுவலுகிறார்கள். ஆனால் இது பற்றியெல்லாம் எதுவும் தெரியாது போல நாடகம் ஆடிவிட்டு சென்றிருக்கிறார் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள். அதாவது தேர்தலுக்கு தேர்தல் மட்டும் பாரத பிரதமர் அவர்கள் இல்லை அமித்ஷா போன்றவர்கள் எல்லாம் இங்கு வந்து பல்வேறு கதைகளை அவிழ்த்து விடுவார்கள். 2016ஆம் ஆண்டு தேர்தலில் அப்பொழுது முதல்வராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் மோடியா லேடியா என்று கேட்டு பிஜேபியுடன் கூட்டு வைக்க மாட்டேன் என்று தனியாக நின்றார். அப்பொழுது பிரச்சாரத்திற்கு வந்த அமித்ஷா போன்றவர்கள் எல்லாம் கடுமையாக ஊழல் மலிந்த ஆட்சி, இந்தியாவிலே ஊழல் மலிந்த ஆட்சி அதிமுக ஆட்சி என்று கூறினார்கள். இப்பொழுது அதிமுகவுடைய ஊழல்லாம் யார் கழுவி துடைத்தார்கள் என்று தெரியவில்லை. அதே போல எந்த முகத்தை வைத்து கொண்டு மோடி தமிழ்நாட்டுக்குள் வருகிறார் என்பது ஒரு கேள்வி. 2023ஆம் ஆண்டு தமிழகமே தண்ணீரில் தவித்த போது, தண்ணீரில் மிதந்த போது, புயல் வீசிய போது எந்த ஒரு காலகட்டத்திலும் தமிழ்நாட்டுக்கு வராத ஒரே பிரதமர். அதே நேரத்தில் குஜராத் மற்றும் வட மாநிலங்களில் வெள்ளம் புயல் என்றால் உடனடியாக ஹெலிகாப்டரில் பறந்து சென்று பார்த்து வருவார். அதே போல ஒன்றிய அரசு கொடுக்கின்ற வரி வருவாயை பகிர்ந்து கொடுக்கக்கூடிய நிதி என்பது தமிழகம் வளர்ச்சி அடைந்த ஒரு மாநிலம், அதிக வரி வருவாயை மத்திய அரசுக்கு தருகின்றது, ஒன்றிய அரசுக்கு தருகின்றது. அப்படி தரக்கூடிய நிதியில் 29 விழுக்காடு மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு தருகிறார்கள். அதிலும் ஓரவஞ்சனை. பீகார், உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களுக்கு அதிக நிதியை தருகின்றார்கள். அதே போல இந்தியை திணித்து தமிழை அழிக்க தடையாக தமிழ்நாடு இருப்பதால் அது கல்விக்கு நிதியுதவி அளிக்க மறுக்கிறார்கள். சமக்கரா சிக்ஷா மூலம் இந்தியை இங்கு கற்பித்தால் மட்டும்தான் நிதி உதவி என்று சொல்லி நிதியை மறுத்து வருகிறார்கள். கீழடியில் தமிழகத்தினுடைய அடையாளங்களை, தமிழர்களுடைய அடையாளங்களை, தொன்மையை, வரலாற்று சிறப்புகளை ஏற்க மறுத்து இது சுமார் 5000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட நாகரிகம் என்பதை மறுத்து ஆரிய நாகரிகத்தை முன்னிறுத்தும் விதமாக கீழடியின் தொன்மையை அவர்கள் ஏற்க மறுக்கிறார்கள். அதாவது இயற்கை சீற்றங்களின் பொழுது தமிழ்நாடு என்ற ஒரு மாநிலமே இந்தியாவில் இல்லை என்பது போல் தமிழ்நாட்டை புறக்கணித்த ஒரு மோடி தான் இங்கு வந்து தமிழ்நாட்டுக்கு தனது மனதிலே இருப்பதாகவும் தஞ்சை டெல்டா மாவட்டங்களை தெரிந்து கொண்டதாகவும் கதை அளந்து விடுகிறார். ஜிஎஸ்டி என்ற பெயரில் உற்பத்தியில் சிறந்து விளங்கிய மாநிலம் தமிழகத்திற்கு அதற்குரிய நிதியை உரிய பங்கினை அளிக்காமல் தவிர்த்து வருகிறார். 100 நாள் வேலை திட்டம் என்பது 2006ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றிய அரசில் பங்கேற்ற போது கொண்டு வரப்பட்ட திட்டம், மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் என்பதாக. அதில் 100 நாள் வேலை திட்டம் வந்து உறுதியளிக்கப்பட்ட, அதாவது 18 வயதுக்கு மேற்பட்ட
60 வயதுக்கு குறைவானவர்கள் அந்த திட்டத்திலே பயனடைந்தார்கள். குறைந்தது அவர்களுக்கு உறுதி 100 நாள் வேலை என்பது அளிக்கப்பட்டது. ஆனால் ஆண்டுக்காண்டு தமிழகத்திற்கு அந்த 100 நாள் வேலை திட்டத்தின் நிதியை குறைத்து கொண்டே வந்த ஒன்றிய அரசு கடைசியாக இந்த திட்டத்தின் பெயரில் மகாத்மா காந்தி என்ற பெயர் இருந்ததால் அதை எடுத்துவிட்டு விபி ராம்ஜி திட்டம் என்று ஒன்றை வைத்தார்கள். அதிலும் ஒன்றிய அரசு 60% பங்கு, மாநில அரசு 40% பங்கு என்று அந்த பங்கு அளிக்க வேண்டும் என்று மாநிலங்களின் மீது ஒரு சுமையை சுமத்தினார்கள். ஏற்கனவே நிதி எதுவும் கொடுக்காமல் தமிழகத்தை வஞ்சித்து வரக்கூடிய இந்த ஒன்றிய அரசு இதையும் சேர்த்து செய்தது. அது மட்டுமல்லாமல் பெட்ரோல், டீசல், எரிவாயு, இதில் எரிவாயு விலையை அடிக்கடி ஏற்றிக்கொண்டே வந்தார்கள். ஒரு மன்மோகன் காலத்தில் 2014ஆம் ஆண்டு ஒரு பேரல் $100 இருந்த பொழுதே, கச்சா எண்ணெய் இருந்த பொழுதே 54 ரூபாய்க்கு தான் பெட்ரோல் விற்று வந்தது. ஆனால் அதன் பின்னர் $30, $40 என்ற பொழுது 100 ரூபாய்க்கு மேல் உயர்த்தி மக்களுடைய அதிருப்தியை இந்த ஒன்றிய அரசு சம்பாதித்தது. இப்பொழுது இந்த பெட்ரோல், டீசல், எரிவாயு மீது சர்சார்ஜ் என்ற ஒரு வரியை விதித்து அந்த வரியை மாநிலங்களுடன் பகிர்ந்து கொள்ளாமல் ஒரு மக்களை கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு காரியத்தை மோடி அரசு செய்து வருகிறது. தமிழ்நாட்டின் நலன் காக்கக்கூடிய மசோதாக்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. இப்படி தமிழகத்திற்கு எதுவும் செய்யாமல் தமிழ்நாட்டில் எந்த முகத்தை வைத்து கொண்டு மோடி அவர்கள் வாக்கு சேகரிக்கிறார், வாக்கு கேட்கிறார். அதுவும் என்டிஏ கூட்டணியை ஆதரிக்க வேண்டும் என்று கேட்கிறார். அவர் தெளிவாக ஒன்றை வைத்திருக்கிறார். இதோடு பழனிசாமியினுடைய அரசியல் வாக்கை முடித்து விட்டார் என்றுதான் தோணுகிறது. ஏனென்று கேட்டால் என்டிஏ தான் மக்கள் விரும்புகிறார்கள் என்று ஒன்று சொல்கிறார். எனவே அதிமுக என்ற ஒன்றை ஏற்கனவே அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அடிமை சாசனம் எழுதி கொடுத்து அவரிடம் சரணடைந்து விட்டார் என்றுதான் தோன்றுகிறது. மோடியினுடைய அடுத்த தொடர்ச்சி அடுத்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். எங்கள் அன்பின் தலைவரே, எங்கள் நம்பிக்கையின் விளக்கே, அண்ணா அண்ணா எங்கள் அண்ணா, மக்களின் அன்பு செய்த அண்ணா, உங்களின் சேவையில் நாடு